ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் பேபி டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. பேபிக்கு ட்ரை பண்ணும்போது கட்டாயம் உண்ண வேண்டிய உணவுகள் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக்கும் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் இந்த சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் இந்த 3 உணவுகள் எதில் இருக்கோ அந்த உணவுகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப கட்டாயம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். டெய்லி 2 பேரிச்சம்பழமாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது பேபிக்கு ட்ரை பண்ணும்போது மட்டும்தான். ஆனால் நீங்கள் பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, மாதுளை ரொம்ப ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் வித்துக்கள் அதிகமாக இருக்கிறது உங்களோட கருமுட்டையோட க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் விதைகள் எதில் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியோட ஃப்ரூட்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அந்த விதைகள் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், கருவும் சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். அதனால் மாதுளம்பழம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க, இல்லை அரை மாதுளம்பழம் அளவுக்காவது சாப்பிடுங்க. தேர்டு பார்த்திங்கன்னா, விட்டமின் டி ரொம்ப 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 முக்கியம். விட்டமின் டி உள்ள உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்கள் உணவுலையும் விட்டமின் டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. விட்டமின் டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை ஆண் பெண் 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் ஒரு பொடியாக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வாங்க. ஆண்களாக இருந்தால் ஸ்பெர்மோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பெண்களாக இருந்தால் பெண்ணோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா, பூண்டு சொல்லவே தேவையில்லைங்க. பூண்டு அவ்வளோ மெடிசின் உள்ள ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். பூண்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வயிற்றில், அதாவது கர்ப்பப்பையில் இருக்க கெட்ட அழுக்குகள் எல்லாமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். உங்களோட கருமுட்டையும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்க பூண்டு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இப்போ இர்ரெகுலர் பீரியட் இருந்தால் கூட பீரியடை ரெகுலர் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ நான் சொன்ன உணவுகளை எல்லாத்தையும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபுட்டை ரெகுலராக எடுத்துக்கும் போதும் உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமே கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு கருமுட்டை ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு இந்த உணவு ஹெல்ப் பண்ணும். இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதாது, ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த டைமில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஹெவி வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பீரியட் மிஸ் ஆன ஒரு 5 நாளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.